எடுத்து போட்டு வா 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 யாருன்னு தெரியுதா? உன்ன தெரியாது, மோட்டுக்கு பாருங்க சின்ன பையன் அவனே தான். ஆமா, அடி வாங்கி சாவர 10 பைசா கோழி இல்ல. அண்ணிய தலையில என் மல்லிப்பூ வச்சிருக்கேன். ஆயுதப்படுத்த அறிவாளிகள் அறிவாளிகள் படுத்தறிந்த மேதைகள் மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே வந்திருக்கக்கூடிய பிள்ளையா திரும்ப வர பூத்துங்க நடுக்கு அங்க என்ன பண்ற? நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலங்க, சொன்னா தெரியும். உங்களை பத்தியே தெரியாது. நீங்க தான் மோட்டு ஆறுமுகமோ சின்ன கோப்பி கோழி இல்ல நாய்ப்பி கோபி. இந்த மாதிரி பேசுற ஊத்துனா மழை வந்து கோபிநாத் தாலினாரு கூட அது மாதிரி சொல்றதே கேளியப்பா. அது மாதிரி நாளும் கலந்தது நாடகம். ஆமா, இன்னைக்கு ஒருத்தவங்களா சேர்ந்து நம்மள கூத்து வச்சாங்க. மழை வந்து கூத்து வேணாக்கிட்ட போகுது. காசி போனா போச்சு. வாங்கிட்டு அப்புறம் வீணா என்ன வீணா காசி நம்மளுக்கு வர பரம்பைசா. ஆமா, ஓனர் பழத்து போயிருவாங்க. என்ன வார்த்தாயா தோட்டம் அழகா அழகா மண்பு யாரும் தெரியல. யாரு பிரம்மமாய் நின்ற ஜோதி விழும்போது ஒரு மேனி ஆகி 160 பாட்டில் வாங்கிறா குடிகார பசங்க திட்டம். நம்ம எப்படி இருந்தோம் ஒரு நேரத்துல அது நம்ம தலையில் நடந்தது. இப்ப கேட்கலையா நடக்கிறோம். ஒரு பீரு குடியே இங்க இருந்து வான் பார்க்க போறாங்க. ஐயா அட கருணைக்கு ஒரு முகம்
ஒரு திரு முருகன் வந்து பூஜித்தனர் அதுக்கு டாப் போட மாட்டேங்க அது மாதிரி ஐயா ஓ எங்க அப்பா யாரு ஆஹா எங்க அம்மா யாரு ஆமா அப்படின்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த மாசம் நான் கட்டி நான் போறேன். அப்பா யாரு முகம் உங்க அம்மா பேரு ஓட்டா பேரு கலைச்செல்வி. ஏன் ஓட்டம் தான் சொன்னமா கம்முனு அது மெட்ராஸ் பேசி அப்படிதான். சத்திய உலக வைகுண்ட கைலாயம் சத்திய வைகுண்டம் கைலாயம் ஆட்கள் நடித்தல் உரைத்தல் ஆட்கள் நடித்தல் படைத்தல் ஆரணன் நாரணன் காரணன் பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் அலைமகள் கலைமகள் மலைமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் திருச்சி திதி சம்காரம் திதி சம்காரம் அடி வாங்குறதுக்கு வயது இருக்கு வரும். 3 கர்த்தாக்களிலே உருவாகலாக திகழக்கூடிய உலகெல்லாம் தான் உணர்ந்து அந்த 3 பேர்ல எங்க அப்பா யார் தெரியுமா? 3 பேர்ல உங்க அப்பா யாரு? யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஆண்மக்கள். என்னது யானைக்கடை? யானைக்கடை யானை கடையா? யானை முதல் எறும்பு கடை. என்ன ஜீவராசி? யானை முதல் வச்சு எறும்பு கடை வைக்குது. நீ போய் சால்ட் வாங்கிட்டு யானை முதல் எறும்புக்கடை ஆஹா 84 லட்சம் சிவபதி ஆண்மக்களுக்கும் ஆஹா படி அளக்க முடியாது. முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு படி அளந்திருக்கான். ஆமாங்க மழை பெஞ்சாலும் செத்தறானே விட்டுடணும் அப்படின்னு சனங்க அங்க இருந்து பாய் ஜனங்க இங்க ஓடி வரணும். அது முக்காடு போய் படுத்துவணும். ஐயோ தாங்களடா டேய். நாளும் அப்படியா 5ஆம் தேதி வரைக்கும் இந்த பனியும் இந்த காத்தும் இருக்குதான். தெரியுதா? ஆஹா 5ஆம் தேதி வரைக்கும் இனி எப்படி தான் முக்காடு போட்டு தூங்கினாலும் குளிர்றதுக்குள்ள பார்த்து பத்திரமா இருங்க. ஐயா நாளைக்கு வந்து பாக்குறான். எல்லாம் எங்க தாய் தந்தைமார்கள் தை தரெல்லாம் குளிரும். ஆமா மாசி மனமெல்லாம் குளிரும். ஆமாங்க 11ஆம் தேதி. சரிதா? அது மாதிரி அதுவும் குளிருக்கு நம்மளுக்கு இன்னமும் அது வேண்டுதலுக்கு கூத்து வச்சுட்டு ஆமா மழை வரலன்னா அந்த கூட்டம் உட்காந்து இருக்கும். 30,000 40,000 கொடுத்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஆமா அவங்க 40,000 இருந்தாம உடம்பு பார்க்க போறாங்க ஹாஸ்பிட்டல்ல. சளி சளி ஃபீவர். நான் படியளக்கக்கூடிய பொறுமையா அத்திய உழித்தாய்க்கிறேன். அத்திய உழித்த ஈசன் கர்த்தன் மகனாய் வந்து ஐயா பரமனுக்கு முதல் பிள்ளை விநாயக பெருமான். விநாயக பெருமான். 2வது பிள்ளை முருக பெருமான். நான் தான் முருகன். மச்சான் ஒன்றா மச்சான் ஒன்றியா? மச்சான் ரெண்டரை. போடு போடு போடு. கணேசன் டேய். மச்சான் போய் என்னடா முருக பெருமானை பார்த்தல? நான் பார்த்தேன். நீ நானும் கோயில் சாப்பிட பார்த்தேன். நீ நான் நடப்பாயமா கல்லூர்ல இருந்து நேரம் வேலை கணக்கு நடந்து போல. ஆமா ஒன்றே நடந்து போகல. ஆமா அந்த அம்மா மடியில உட்காந்து அந்த பையன். ஆமா அவன் தான் சொல்றான். நீ கேட்க
வேளாங்கல்லியா முருகர் தான். ஆமாண்டா தாய். அடா உனக்கு புடிச்சிருக்கா அது மாலாடா. போய் சாக்கு. புடிச்ச வாங்க வைக்க மாட்டாங்கயா. அது மாதிரி முருகன் ஏகந்த உன்னை துதிப்பாடா கருணை காட்சி மதிப்பாடா. எதற்காக முருகபெருமான படிச்சாங்க? ஏங்க மனசுக்கு மனமாற ஒரு கண்ணு தெரியாம வேளாங்கல்ல இருக்காங்கிற படுற முருகன். அவனும் மூணு கேட்கலாம் பாரு செவிட்டு பையன். வேளாங்கல்ல இருக்கிறது மாதாடா. மாதாவா அது சூரபத்மனை கருவருக்க. ஆமா கைலாயபுரம் 6 பொறிகளாக சிந்தி சரவண பொறிகளை விட்ட 6 பொறிகளாக 6 பொறிகளும் 6 சிசுவாக தவழ 6 பிள்ளையும் ஒரே கையா சேர்த்து அணைத்தாளாம் பார்வதி. அதான் அருவும் உருவமாகிய நாதியாய் பலவார் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உயிர்த்தினார் உலகம் முக்கிய அப்படின்னு அவரை போய் சூரபத்மன் அடிக்க தான் அவர் அசுராதிகளை கொல்ல பிறந்தவர் தான் முருகன். என்னது கருவறையா? ஏய் கருவறைக்கை அசுரர்களை அழிக்கிறதுக்கு வந்திருக்கார். கருவறைடா. ஏய் கேனானே மண்டே போடு. யாத்ரகுல காலனே அருமுக வேலனே முருகாடு மகிழ் மினியரி ஆகா வரவே பன்னெண்டு பசங்க அவங்க 12 பசங்க பரோட்டா போடுறாரா முருகன் கையில் இருப்பதுኛ ஓசில்தான். அதனாலதான் போராட்ட கல்ல இருக்கான். அப்புறம் அந்த முருகன் தோசை கல்ல தான் இருக்கான். சூரபத்மனை கொல்வதற்காக அம்பா தாயினுடைய சக்தி எல்லாம் ஒன்றாக திருட்டி சக்தி வேலை கொடுத்தது. சக்தி எல்லாம் ஒன்றாக திருடி சக்தி வேலை கொடுத்தது. முருகன் சக்தி வேலை பிடித்தவா நீ சத்தர்களை மடித்தவா பதிர்முகன சிறையில் அடைத்தவா போனா பயணிக்கு போயிருக்கேன். ஆமாங்க பயணிக்கு போனா வேலாயத்தை வச்சு நிற்கிறார். அறுபடை வீடுக்கு போயிருக்கேன். அங்க பூரா வேலாயத்தோட நிற்கிறார். ஆமா நீ நான் இனிமே முருக பெருமான பார்க்காத மாதிரியும் நீ என்ன பில்டப்லாம் மாட்டுற? நான் தான் முருகன்ற மாதிரி நீ சொல்லுறியா? பில்டப்பா எடுத்து போடுங்க. போடுங்க. ஒரு அடிக்கு 150 ரூபா தான் தருவியா? 200 rupees சல்தி மான் பெறோ ஓடா எவனா அடிச்சு சாவறா நீ சாவ போ. அது மாதிரி முருகபெருமாங்கிற முருகபெருமானை நான் பார்த்துருக்கேன். ஆமா அழகா இருப்பார். நீ யாரு அப்படின்னு கேக்குறேன். என்ன உருவம் அப்படியா? ஒரு குடும்பத்துல ஆம்பளை அம்முண்டாட்டிக்கு சண்டை வந்துடலாம், சந்தேகம் வரக்கூடாது. ஆமா அது வரவே கூடாதுங்க. சந்தேகம் வந்த குடும்பம் உருப்பட்டு கேள்விப்பட்டிருக்கியா? சத்தியமா அங்க பாருங்க உண்மைக்கே எங்க வீட்டுல இருந்தது. எங்க ஆயா அவங்க தாத்தா கோச்சின்னு தான் இருக்காங்க. உண்மைக்கே சந்தேகம் வந்து போச்சு. எங்க தாத்தா அதான ஒரு திண்ணில உட்காந்து பாரு. எங்க ஆயா எங்க வீட்டுல திண்ணி உட்காந்து. அது இருக்கட்டும். ஓயாளுக்கு எத்தனை வயசு? எங்க ஆயாவுக்கு 92 வயசு. தாத்தாவுக்கு 72 வயசு. ஆயாவுக்கு 95 வயசு. ஆயா பேசாத ஆயா. தாத்தாவுக்கு 72 வயசு. மாட்டி சொல்லிட்டாங்க. தாத்தாவுக்கு தான் 95, பாட்டிக்கு 72. மாட்டுக்கு 72. அவருக்கு உள்ளது சரி. அவன் வயசுக்கு காரணமா கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்து தெரியாது. 3 மாசமா சேர்ந்தாங்க.
நான் கிளம்ப கொள்ளலாம். என்ன சந்தேகம்? எங்க தாத்தா அந்த அந்த திண்ணில உட்காந்து கட்டி போட்டு ஆ, இப்படி தலையிட்டு நிற்பாரு. எதுக்கு கேளுங்க எதுக்குடா? அண்ணன் எங்க எங்க வீட்டுல திண்ணி உட்காந்துங்க. ஆ, நான் வரமாட்டேன், எனக்கு முடியாது. நான் வரவே மாட்டேன், என்னால முடியாது. எங்க தாத்தா எனக்கு பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டி வேணும். இது சந்தேகம் 3 வருஷம் ஒண்ணு இருக்கு. புரியுது. ஆனா தீரல தீரல. அது தலையாடுதுவோன்னா நரம்பு தளர்ச்சி வந்து போய் வயசாகி தலையாடுதுவோம். ஆ தாத்தன் கூப்பிட்றானா எனக்கு பொண்டாட்டி வேணும், இதுக்கு பொண்டாட்டி வேணும். அது ஆயா சொல்கிறோம், நான் வரமாட்டேன். என்னடா இது சந்தேகம் கிடையாது. கிழவனுக்கு மீசன் இருந்தாலும் ஆசை கிடையாது. அப்பேற்பட்ட கைலாய பரமனுக்கும் எங்க அப்பா அம்மாக்குள்ள பொழுதேரிக்கு சண்டை தான். இது நடக்கிறதுதான் நடப்போம். பொழுதேரிக்கும் சண்டை தான்யா. ஏங்க, ஒரு பொண்டாட்டி கட்டிக்கின்னு ஒழுங்கா வாழ மாட்டான். ஆமா 2 பொண்டாட்டி கட்டியிருந்தா சுத்தமா வீணா போடுவான். அவன் வீணா போடுவானா குடும்பம் வீணா போடுவான். அவன் வீணா போய் இப்படி போவான். அவன் நல்லா தான் இருப்பான். குடும்பம் குட்டி சோறா போடும். அது மாதிரி ஆஹா. எங்க அப்பாவுக்கு எங்க குடும்பமே ரெட்டை குட்டி வம்சம். எனக்கு ஒரு குட்டி வேணும். எனக்கு ஒரு குட்டி வேணும். என்ன குட்டி? அந்த கழுத்துல வெள்ளையா இருக்குமே. வெள்ளாட்டு குட்டி கெடா குட்டியா கொட்டை குட்டியா அந்த கொட்டில சிவப்பா இருக்கு பாரு. கொட்டல் தான் அதை தான் பார்க்கணும். கழுத்துல வெள்ளையா இருக்குமா கொட்டையில சிவப்பா இருக்கு. அப்படியா? ஓ என்ன குட்டி சொல்ற? ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டியா? 2 பொண்டாட்டி குடும்பம்டாயா. ஒரு இன்ஜினே ரத்த பொட்டி எப்படிங்க? அது மாதிரி ஆஹா. கணபதிக்கு சித்தி புத்தி. ஆமா 2. சரியா? ஆஹா. பேசாம ஓ ஓ தா ஐயோ சீச்சிக்கு. அது மாதிரி ஆ. பல்லவீனு ஒரு கல்யாணம். ஆமா. 3 கல்யாணம் ஆச்சா? ஆஹா. முருகபெருமானுக்கு ஆஹா. வள்ளி தேவனி. வள்ளி தெய்வான. ஆமா. ஐயனார் அப்பனுக்கு பூரணி பொருட்களை. வீரபத்ரனுக்கு பொம்மிமா வரலமா. பொம்மையம்மா வெள்ளையம்மாள். வெள்ளையம்மா கைலாயபுரமனுக்கு ஆஹா. பார்வதி கொங்கை எங்கா பார்வதி. ஆஹா. 2 மனைவி ஆச்சு. ஆமா. எங்க அப்பாவுக்கு என்ன வழக்கம் தினந்தோறும் கலிலுள் தேரைக்கும் கருவிலுள் சிசுவுக்கும் படி அளப்பது வழக்கம். ஓ கைலாவரமனுக்கு. விடிய விடிய கூத்தாடி ஊருக்காரங்க காய்ச்சி கொடுத்தாதான் அந்த காய்ச்சி எடுத்து போய் நம்ம வீட்டுல கொடுத்தாதான் அன்னைக்கு கைலாயபுரமா படி அளந்திருக்காருன்னு அர்த்தம். சரிதா? ஆமாங்க. எங்க அப்பா படி அளக்க போறேன்ட்டு போடுவாரு. ஆஹா. எங்க அப்பா தலையில இதா இருப்பாங்க எங்க சின்னம்மா. சின்னம்மா. என்னது? சின்னம்மா. எங்க அப்பா தலையில தான் இருப்பாரு. ஆமா. இறங்க மாட்டாங்களா? ஆஹா. பாத்ரூம் போனா மேலேதான். மூத்திரம் வந்தா எல்லாம் மேலேதான். மூத்திரம் வந்தா எல்லாம் மேலேதான்டா. ஆசை வந்து போச்சியா? அது ரோட்ல. மரியாதைக்கு போது அங்க இறக்கி விட்டு எங்க அப்பா எங்க அம்மா உமா பார்வதியே ஆஹா. இடபாகத்திலே இருக்க முடியாத உமா பார்வதியே கைலாயத்திலே இருக்க வச்சு அங்கேயே பூஜை பண்ணி சொல்லிடுவா. எங்க அப்பா படி அளக்க போறாரு அல்லவா? ஆமா. அவர் அனல் மேனில் ஆச்சு. ஆஹா. அந்த கங்காதேவியை இறக்கி விட்டா ஆஹா. அனல் எல்லாம் மேல படிஞ்சிடும். எங்க அம்மாவை இறக்கி விட மாட்டாரு. முடியாது. இவரு கங்காதேவியோட பலி அளக்க போறேன்னு உடனே ஆஹா. வீட்டுல எங்க அம்மாவுக்கு இருக்கிற அம்மாவுக்கு சந்தேகம் வந்து போச்சு. வருந்தாங்க வருந்தான். தினந்தோறும் படி அளக்க போறேன்ட்டு போறாரு பரம. ஆமா. இவர் படி அளக்கத்தான் பாய் பசாரா படி அளக்கத்தான் போறாரா? ஆஹா. இல்ல தலையிலே இருக்க முடியாத கங்காதேவி இறக்கி விட்டு சல்லாசம் சல்லாச உல்லாசமா இருக்கிறாரா? ஆஹா. சந்தேகம் வருமா? கண்டிப்பாக தாம்பளக்காரங்க போன் பண்ணா கூட சந்தேகம் வந்து போகுது. பால்வாடியில இருந்து முட்டை போடுறத விட்டுட்டு கூட வீட்டுக்கு யாரு அவங்க அம்மா எங்க அம்மா பார்வதி. சந்தேகம் வந்து போச்சு. தினந்தோறும் படி அளக்க போறோங்கிறாரு. போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா. ஒரு சிமிலியை கொண்டு வந்து தங்க சிமிலி. ஆஹா. சின்ன கப்பு இந்த குழம்பு ஊத்தி அனுப்புறோம் இல்லையா பிள்ளைகளுக்குலாம்? ஆமா. அது மாதிரி ஒரு தங்க சிமிலியை கொண்டு வந்து உருவத்துல பேர் சின்ன யானை உருவத்துல சின்னது எறும்பு. ஒரு அறிவு கொண்டது மரம் வெட்டி போட்டா எழுந்திருக்க தெரியாது மரத்துக்கு. 2 அறிவு கொண்டது ஊர்வன புழு பூச்சிக்கலாம். 2 அறிவு. 3 அறிவு கொண்டது மேல பறக்குது பாரு. ஏரோப்ளேன் அந்த ஹெலிகாப்டர் மேல சொங்கி அதுக்கெல்லாம் உயிர் இருக்குதா? அப்புறம் நினைக்கும் போதெல்லாம் காக்கா காக்கு மாதிரி பறக்கும். இல்ல அது ஆன் பண்ணுங்க. அது ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எரிபொருள் உள்ளதால் அதனால பறக்கும். ஆஹா. 3 அறிவு கொண்டது பூரா நீரில் வாழ்வன மேல பறக்குது. ஆஹா. ஆமா. 4 அறிவு கொண்டது ஆஹா. நீரில் வாழ்வன. மீனுக்கெல்லாம் 4 அறிவு. ஆமா. 5 அறிவு கொண்டது மாடு ஆடு கோழி பன்னி
டேய் கோழி இல்ல கோழிக்கெல்லாம் 2 கால் ரத்தி விட ரெண்டு கால். இந்த மாதிரி மாடு ஆடு ஆமா நாய் ஆ நரி இதுக்கெல்லாம் 5 அறிவு இந்த அறிவு 6 அறிவு ஏன் வச்சு படைச்சா மனுஷனுக்கு என் வீட்டை கெடுக்கலாம் எவன் தாலியா இருக்கும் எவன் தாலியா இருக்கலாம் கூடி வர திருநாக்கு எடுத்துருவான் கொடுக்க போற பொண்ணை கெடுத்துருவான் அவன் கூடி வர திருநாக்கு எடுத்துருவான்டா டேய் ஏய் போன வருஷம் கண்ணு நோட்டி எத்தனோடா அப்புறம் வேற திருநா ஆத்துருவேன் அப்படின்னு பிடிச்சாப்பா கொஞ்சம் போதை பொண்ணு கத்துவான் இவங்க 5-6 பேர் நாட்டாம இருப்பாங்க இந்த பையன் வந்து இந்த நேரத்துல திட்டிட்டு பேசிட்டு போயிட்டான் காலையில 5 மணிக்கெல்லாம் அவனை பிடிச்சி அவன்கிட்ட வரி வாங்கணும் வரி வாங்கி கன்ஃபார்மா வாங்கி ஆகணும் அப்படியே 7 பேர் 8 பேர் சேர்ந்து நேரம் வீட்டுக்கு போய் நிற்பாங்க இவன் இங்க பேசிட்டு போனான் பாரு அந்த விபுவிலே நேரம் வண்டி எடுத்து நேரம் கேரளா கழிச்சிருவான் சேர ஓடிக்க வரி கொடுக்க மாட்டான் கணக்கு நோட்டை பார்த்தா இவன் தான் 2-3 மாசமா பணம் கட்ட மறப்பான் 3 மாசம் வாய் கிளப்புனது அதனால எங்க அப்பா படியளக்க போனது பொய்ன்னு நினைச்சுக்கணும் எங்க அம்மா உருவத்துல சிறிதா இருக்க முடியாத எறும்பை புடிச்சு அந்த தங்க சிம்னில அடிச்சாங்க கைலாயபுரமும் ஓடி வந்தார் இன்னைக்கு ஆம்படியா வெளிப்பயணம் போய் வந்தா பொண்டாட்டி போன காரியம் சரியா ஆயிடுச்சான்னு கேட்டுதான் சோறு தண்ணி கொடுப்பாங்க போன காரியம் சரியா நான் சொல்றதை கேட்டு அப்புறம் பேசு போன காரியம் என்ன வெற்றி அடைஞ்சுதா போன காரியம் நல்லா ஆச்சா அப்படின்னு கேட்டுதான் பொண்டாட்டி உட்கார வச்சு அதுதான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும் எங்க அப்பா படியளந்து வந்தாலும் எங்க அம்மாவுக்கு என்ன வேலை எங்க அப்பா காலெல்லாம் கழுவி பாதத்தை சுத்தம் செய்து பாத சேர்வை காதல் என்பது வழக்கம் அன்னிய நாள் தினத்துல படியளந்து வந்தார் பரமன் படியளந்து வந்த உடனே எங்க அம்மா மௌனமாவே மௌனமாக இருந்து உடனே அட்டே பார்வதா ஏன் இந்த மௌனமாக இருக்கிறார் எதற்கு இருக்கின்றார் அப்படி என்று கேட்க நீ எங்க போறமா அப்படின்னு எங்க அம்மா பார்த்து எங்க அப்பாவை கேட்டாங்க நான் படி அளக்க போனேன் நான் நீ படி அளந்து போனது பொய் அப்படின்னு எங்க அம்மா சொல்லி என்ன சொல்றாங்க ஏன் பொய்ன்னு சொல்றேன்னு எங்க அப்பா கேட்க நான் ஒரு எறும்பு புடிச்சு வச்சிருக்கேன் நீ கல்லில் உள் தேரைக்கும் கல்லில் உள்ள இருக்கும் கல்லு உள்ளால இருக்கும் தேரை கல்லில் உள் தேரைக்கும் 7200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறாள் 7200 மணி நேரம் சுமக்கிறாள் 8 மாசம் தான் ஆத்தா 2 மாசம் அப்பா அப்பா பார்த்து 2 மாசம் கழிச்சு அம்மா அந்த 10 மாசத்தை கணக்கு சேர்த்து அந்த 10வது மாசத்துல 7200 மணி நேரம் சுமந்து பெருக்கிறார் கருவிலூல் சிசுவுக்கும் தானே படி இழக்கிறேன் நான் ஒரு எறும்பு புடிச்சு வச்சிருக்கேன் நீ எல்லாத்துக்கும் படி இழந்தா அந்த எறும்புக்கும் தானே படி இழந்திருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா பேசாம உட்காந்தாங்க இதான் உன் சந்தேகமா அப்படின்னு கேட்டு அந்த தங்க சிமிழியை வாங்கி எங்க அப்பா திறந்து பார்த்தார் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும்தான் கவிக்கணும் போமா அந்த எறும்பு அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்றாரு அந்த எறும்பாகப்பட்டது ஒரு வேளைக்கு 3 வேளை உணவு கவிக்கொண்டு சென்ற உடனே அடியடி பார்வதா ஒரு வாயில்லா ஜீவனை பிடித்து ஜீவவதை செய்தாயே அதனால அடியடி பார்வதா பிடிமுடிதா அப்படின்னு உங்க தந்தை எங்க அப்பா சாமி கொடுத்தாரு நான் காசி போகும் கீழ்பாதியிலே கம்பா நதிக்கரையிலே தேவாண்டு 100 ஆண்டு சுடுமணலால் லிங்கம் பிடித்து தவஞ்சை கிடப்பது தேவாண்டு 100 ஆண்டு தான் நம்மளுக்கு ஒரு வருஷம் 365 நாள் தெரியுதா அவங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் தெரியுதா தேவாண்டு 100 ஆண்டு தவம் செய்யணும் தவத்துக்கு ஏதாவது விக்கணும் வந்து போச்சுன்னா மீண்டும் தேவாண்டு 100 ஆண்டு தவம் செய்யணும் ரைஸ் மில்ல தவறு போடுற மாதிரி கொட்டிக்கும் அதுல எப்படி பிடிச்சாங்க அந்த ஆத்தாவோட மகிமடா பிடிச்சி லிங்கம் பண்ணிருப்பாங்க தவம் செய்ய வேண்டும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறோமா அதெல்லாம் சரிதான் நாங்க உனக்கு பூஜையே செய்யணும் பூஜைக்கு விக்கணும் நேரக்கூடாது உனக்கு மலர் ஜலம் பூந்தோட்டம் நந்தவன நதிக்கரை எல்லாம் உண்டு செய்து கொடுத்துட்டா சரிதான் அந்த நந்தவனத்தை காவல் காக்க எனக்கு புள்ள வேணுமே எங்க அம்மா போய் மனமாரம் இந்த வயசுல பிள்ளைங்க எப்படி இவனை அடிச்சா வேற சரி முன்னாடி கேட்டாலும் கொடுத்துருப்போம் அது மாதிரி பிள்ளை வேண்டும் என்று கேட்க ஏண்டா எங்க அப்பா பார்த்தார் புதிதான அந்த நந்தவனம் உண்டு செய்த எனக்கு பூஜா தான் புள்ள வேணும் எங்க அம்மா கேட்க
படபடன்னு பேசுறோம், எச்சி வந்து வெளியே தெரிக்கும். ஆமாங்க. படபடன்னு பேசுறவங்கள பார்த்தாலே எச்சி வெளியே தெரிச்சுன்னு தான் இருக்கும். பல்லு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பல்லு தெரியும், எச்சி தெரியும். நீ என்னதான் சொல்ற, நல்லா எங்க அப்பா எதிரில இருந்த 100 அடி கம்பத்தை பார்த்தார். அந்த கம்பத்தை பார்த்து சிரித்தார் பரமன். சிரித்த உடனே உபிநீர்னா எச்சிக்கு ஒரு பேரு உபிநீர். அந்த எச்சாகப்பட்டது அந்த கம்பத்தின் அடியில ஓடி சிந்தியது. அந்த சிந்திய துளிய ஒரு சிசுவாக தோன்றியது. கம்பத்தின் அடியில பிறந்த புள்ள யார் தெரியுமா? நான் தான் கம்பத்தை. அவனா ஒருத்தர் தான் சொன்னான், 150 அடி சொல்லுகிறான். பல்வரிசை முத்து முத்தாக சிந்தினாலே காத்த முத்து வணங்காக்க பிறந்ததினாலே நான் வணங்காத்தான். பூந்தோட்டத்தை காவல் காக்க பிறந்ததினாலே நான் பூந்தோட்ட காவல் காக்க. என்ன படம்? யாரு படம் யோசிக்கிறியா? விஜயகாந்த். விஜயகாந்த் படங்க. மலர் கொடுத்து அது மாதிரி நான் பிள்ளையாக பிறந்து ஒரு மனிதனாக பிறந்தா மண்ணாசை பொன்னாசை ஒரு மூணுமே எனக்கு கிடையாது. பொன்னாசை பொருளாசை மண்ணாசை மண்ணாசை எந்த காலத்துல காசாசையே கிடையாது. சத்தியமே கிடையாது. நல்லா கேளுங்க. அப்ப புள்ளிதான் சமாளம் இருக்காங்க. காலையில நீ காசு தராம பாரு. இந்த ஆளுக்கும் பெலாப்பட்டானுக்கு கிருஷ்ணனுக்கும் ஏடிஎம்ல பணம் வழியுது. வழி தப்பால இருக்கா. இப்ப கூத்த முடிச்சு காலைல நம்மளுக்கு காசு கொடுத்துருவாரு. ஆமா, இவனுக்கு தரமாட்டாரு. மாத்தாரு காசு இல்லாம இருக்கும். அப்படியே நேரம் வீட்டுக்கு போய் 2 கோட்டை குடிச்சு வெளியே நிப்பான். கேட்டாண்டா ஓத்தா காசு கொடுக்குறே இல்லையா? இன்னொரு காலம் அங்க போய் ஒரு கோட்டை குடிச்சு நிப்பான் ரோட்ல. அந்த ஆசையாடா சொன்னேன். பொருளா சரி அந்த அரப்போன அவுத்து கீழே போட அது போட்ட கூடாது. இதெல்லாம் எம்முட்டு பழம் போடும்போது எந்த ஆசை இருக்கக்கூடாது. ஒரு ஆசை இருக்கக்கூடாது. சாம பேத தான தண்டம். ஒரு பெரியவங்க வராங்கன்னா அரிய புள்ளியோ ஒரு அம்மா அரிய புள்ளியோ பெரியவங்களோ சாம பேத தான தண்டம். ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், 2வது கண்டிக்கணும். ஒரு அரிய பசங்க ஒரு பெரியவங்க வந்தா மன்னிக்கணும். ஒரு அரிய பசங்க வந்தா கண்டிக்கணும் தான். இப்போ என் கொல்லி பக்கம் வரக்கூடாது. ஆளுங்க உடச்சிருமா அப்படி செய்யக்கூடாது. இதான் கண்டிப்பா சொல்றதுங்க. எடுத்த வேகத்துல காலை உடச்சிருவோம்னா நல்ல வாலிபமான பையனா இருந்தா நம்ம மண்டையை உடச்சு போடுவோம். கருங்கலத்து பூட்டி கடைசி போயிடுவோம். அது மாதிரி கடைசியில தான் கண்டிப்பு கண்டிப்பு தண்டிப்பு 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 லாஸ்ட் தண்டிப்பு கடைசிதான் தண்டிக்கணும். இப்போ வரான்னா ஒரு மாடு வருதுன்னா அந்த மாட்டை நம்மளா அடக்கமா புடிச்சு கட்டிக்கணும். சரிதா? அது மாதிரி எங்க அப்பா இப்படி இந்த நந்தவனத்தை காவல் காத்த வர சொல்றாங்க. எங்க அம்மா ஆனா எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்க. ஆமாங்க. எங்க அம்மா அப்பா உனக்கு யாரு தெரியுமா? ஏன் தெரியாதுங்க. தெரியாது. போனா தூங்கி இருப்பாங்க அம்மா காரி வீட்டுல. ஆமா, நான் போய் என்னன்னு சொல்லிட்டு வரது. அம்மா அம்மா உள்ள பசி எடுக்குது. எங்கம்மா பேர் ஓகே வீரவராஜினி
அம்மா மகேஸ்வரி. எங்க அப்பா கைலாயத்துல இருக்கார். ஆமாங்க. நான் எங்க அம்மா கூட இருந்து வரேன். அம்மா அம்மா தான் தூக்கம் காலை நீட்டி போட்டு பேசு பஞ்சாயத்து. இருடே ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல கத்தனா ஒண்ணும் தெரியாது. நம்ம இருக்கிறது 4 பேர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி வாய் அடிக்கணும் உட்காந்துருக்க வேண்டியதான். இங்க என்ன 100 வேலை சரிங்க. பஞ்சாயத்து பேசினீங்க. 100 மட்டும் அது பேசுறது. நான் நாளைக்கு 10 ஆள வரைக்கும் அப்பேர் மட்ட பிள்ளையாக பிறந்த அதனால இன்னைக்கு எங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஏது காரணம் என்னவென்று தெரியாது. தெரியாது. ஒன்று போய் பார்க்கானால் அதனால பார்க்கணும். ஆமாங்க. அதற்கு முன்பாக கன்னிகாபுரமேஸ்வரி ஆமாம் அம்பாள், அதற்கு மேல் பொடியான என் தாய் மகமாரியம்மன், எமாலம் உண்ட திருநீல கண்டனிட பாகம் பிடித்தவளே, கண்டனிட தேவி காட்டனி ஆவி குடித்தவளே, அப்பேற்பட்ட மகமாரியம்மனுடைய வாத்திற்கும் இதோ வடக்கிருப்பு ஊர் கிராமவாசிகளுடைய வாத்திற்கும் என்னை பெற்ற என் தாய் தந்தைமார்களுடைய வாத்திற்கும் எமது நாடக ஆசிரியர் நடுமேட்டுக்குப்பத்தை சேர்ந்த மக்கள் டிவி புகழ், சினிமா புகழ், தென்றல் மலேசியா திருக்கூத்து காவலர் விருது பெற்ற எந்த நடுமேட்டுக்குப்பம் ஏஎம் ஆர்வம் நாடக ஆசிரியருடைய வாத்திற்கும் மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் உமக்கும் அடி நானும் கடன் வணக்கம். இன்று இந்த கன்னிகாபுரமேஸ்வரி ஆலயத்திலே வேண்டுதல் காரணமாக நாடகம் நடத்த வாய்ப்பினை அளித்த வேல்முருகன்
அவர் உற்றார் உறவினர் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ம் இது நடுமேட்டு குப்பத்தை சேர்ந்த ஏஎம் ஆறுமுக நாடக குழுவினரை கொண்டு வந்து ஆஹா நாடகம் நடத்த வேண்டும் என்று ம் சங்கடியால் ஏந்தும் மாயல் சங்கையான பாஞ்சாலியே காரம்மா தன்போடி நகர் தனிலே அவர் பேரினாலே பேர் என்ன உங்க பேர்? கார்த்திகேயன். வடக்கிருப்பு தானே? வடக்கிருப்பை சேர்ந்த கார்த்திகேயன் அன்னார் அவராலே மலர் மாலையும் ரூபாய் 101 மளிக்க அடியன் மனமகிழ்ந்து பெற்றுக் கொண்டோம். அது மட்டும் இல்லாது இப்போ அந்த அம்மா பேர் கேட்டுவா. பழனிசாமியா?
வடக்கிருப்பை சேர்ந்த முருகன் பெயரை புனப்பெயராக கொண்ட பழனிவேல் பழனிசாமி ஐயா அவர் பேர்னாலே இது நடுமேட்டுக்கு சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம் பிள்ளை கோபிநாதனாக கொடுத்து கொண்ட ரூபாய் 50. இன்னொருத்தர் காசு கொடுத்தாரு பாருங்க. யாரு? அவ்வளோதான். யாரு? உமா அப்படியா நான் கொடுத்தாரு? எங்கள் அப்பா அப்படியா? அதனால ஐயா காசு இருந்தால் சுருக்கு பண்ணி பட்டு பண்ணி எடுத்து. அதனால இன்னைக்கு யாரு கூட்டுருது? தாய். அம்மா கிட்ட போய் புள்ள வந்துருக்குன்னு சொல்றோம். அம்மா புள்ள வந்து உள்ள விடு. புள்ளி அவ்வளோடா. ஹாய். ஐயா வர சொல்லி விட்டுருவே. அம்மா உன் பாத்திற்குள்ளே காத்து முத்து வணக்கம் அம்மா. அப்ப வந்து அடியா தாத்தான் இந்த நீ 16 பெற்று பெருவாழ் வாழ நல்லா இருப்பாய். அம்மா 7 ஜென்மம் நான் எடுத்த போது உன்னை தேடும். உன் புகழை பாடலாம். ஏமா கொஞ்சம் தங்கராஜ் வாத்தியார் செத்துட்டார். அவரு இந்த உன் புகழை பாடுவதற்காக 10 அடுக்குகளாக வரிசைப்படி 1 2 3 நம்ம ஒன்றாகி போனோம் எல்லாம். அந்த 3 உலக தேவனையும் போட்டு புகழ்வோ தாயே. மூகாட்டு கைய முத்து மக மாறியல் உள்வாயே. என்னல் முத்து மக மாறியல் உள்வாயே. சிந்தையிலே நான் தந்தவளும் அங்கே சீருடனே சம்பந்தற்கு நீ நானப்பா மந்திரத்துள் அமர்ந்தவளும் உன் பிள்ளை ஆறுமுகல் ஆதிகளை கருவறிக்க அந்த ஆறுமுகல் போர் புரிந்த நீங்கள் கொடுத்த தாயே. ஆத்தாளுடைய அருளால கூத்து கலப்பரம் கொளுத்தி விட்ட உடனே மழை நின்று போச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒண்ணு நடந்தாலும் அந்த ஆத்தாளை நினைச்சு பெருமை பெருமை. அல்லும் பகலும் 60 நாளையும் இரவும் பகலும் 24 மணி நேரமும் ஒரு தெய்வத்தை சிந்தனை ஒரு மனுஷனுக்கு இருந்தாகணும். அது மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அட 7 ஜென்மம் நான் எடுத்த உன்னை தேடுவோம். ஓடங்களோ 16 அல்லவா?
உன்னை சுத்தி போடும் யாரு சூழ்ச்சி எங்க இருக்கோ இல்லையே தெரியாது சூழ்ச்சன் தன்னை பூவியில் தங்கச்சி நீ எம்பெருமான் உலக ரட்சகர் ஸ்ரீமன் எம்பெருமான் நாராயணனுக்கு 10 அவதாரம் அந்த 10 அவதார மூர்த்தியின் தங்கை ஏமா 5 2 10 அவதாரம் தங்கை அஞ்சுகின்ற பக்தருக்கு உபகாரியான எல்லாருக்கும் கூத்தாடுறோம் உங்களுக்கு தெரியுமா இந்த பணியில கூத்தாடுறோம் கூத்து பார்க்குறாங்க அந்த பணியில உட்காந்து கோயிலுக்கு ஏற்கால கூத்தாடுறாங்க அதை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு குறைய வேண்டி போவோம் ஏதாவது எந்த மனுஷருக்கும் செஞ்சல் இல்லாத மனுஷன் இருக்கானா குறையில்லாத மனிதன் இல்ல எங்கள் நெஞ்சில் உள்ள செஞ்சல் எங்கள் கொஞ்சம் நெஞ்சில் உள்ள செஞ்சல் எங்கள் கொஞ்சம் இல்லை தாயே பல கொஞ்சம் தங்கராது நீ இன்னும் வீட்டுக்கு போலையா நீ இன்னும் இங்கே தான் இருக்க மழை பெஞ்சிலேருந்து அது மாதிரி சரி ஒரு 4 ஆள் நாளைக்கு கூட்டின்னு வந்துடும் இன்னைக்கு அந்த ஆள் எல்லாம் பணியில் போய் உள்ள படுத்துக்கலாம் கணக்கு என்னதை இங்கே பாரு அது மாதிரி உன் பாத்தில் பிள்ளை காத்து முத்து வணக்கம் அம்மா கண்ணே என்னை பிள்ளையாக போய் என்று இன்று அழைத்தீர்களே அது அதுவித எதற்காக அழைத்து அப்பா அம்மா இன்று எதற்காக உன்னை அழைத்தேன் தெரியுமா கண்ணே உன் தந்தாக
போகும்படியாக கீழ்பாதையே கம்பா நதிக்கரையில் ஆமா சுடுமண லிங்கத்தை பிடித்து தவத்தில் இருக்க வேண்டும் என்று ஆ, சாபத்தை கொடுத்திருக்கிறார். உண்மைதான். அந்த சாபத்தின் பிரகாரம் படைக்கப்பட்ட பிள்ளை. அதனாலே ஆ, நான் அவர் கொடுத்த சாபத்தை துளைக்க வேண்டும். அதனாலே பூஜையிலே அமரப் போகிறேன். அதனால் நான் என்ன நந்தவனத்தை காவல் காக்கணி வேண்டும். அதானே தந்தையார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சாம வேத தான தண்டம் தண்டம் அந்த நந்தவனத்தை எவ்வித குறைகள் வராது, எந்தவித குறையும் வராது. நந்தவனத்தின் காவல் காக்கணும். அதானே நான் பூஜை இருப்பேன். எப்போது நான் பூஜைக்குரிய மலரும் ஜலம் கேட்கிறேன் அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அப்படியாகட்டும். காட்டு முட்டாக பட்டவன் நந்தவனத்திலே காவகாத்து இருக்க பழையாள கன்னிகள் கைலாய கண்ணி சபாநாடி வருவதை காண்க.